வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி, திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த வார டெஸ்ட்டுக்கான கான்செப்ட் வரலாறு. ஸோ வரலாறுலேருந்து நம்ம புக்கை எவ்வளோ ஷார்ட்டாக படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வரலாறு புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து இந்த புதுசாக வந்தது இல்லைங்களா, அதை வந்து நம்ம வரலாறு புக்கில் ஆட் பண்ணியிருப்போம். புக்கு வராதவங்களுக்கு நான் இந்த 2 நாள் உங்கள் கைக்கு வர மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த 25 டாபிக் வருது பார்த்தீங்களா, இது நமக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனித வரலாற்று காலம் அப்படிங்கிறது, மனித பரிணாம வளர்ச்சி, வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது வந்து பழைய சிலபஸில் புதுசாக வந்த அந்த புக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் போட்டிருக்கோம். புது புக்கு. ஓகே, பழசு பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம எடுக்கிற தகவல் என்ன அப்படின்னா, வரலாறை படிக்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு கோர்வையாக நமக்கு ஒன்று வேணும். அப்போ தான் வந்து நம்ம மைண்டில் செட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஸ்டோரி. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்டோரி படித்தாலே உடனே நமக்கு டயர்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ இதெல்லாம் எல்லாமே ஒரு கண்டினியூட்டியாக வரதுக்காக இதுக்கு முன்னே நிறையா வீடியோஸ் சரி பாலாஜி அகாடமி 128 போய் பார்த்தீங்க அப்படின்னா வரலாறுக்குன்னு ஒரு கண்டினியூட்டி இயர்ஸ் எல்லாம் நான் வரிசையாக கொண்டு வந்திருப்பேன். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னங்கிறது பாடமாக நடத்த போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஒரு இது. இப்போது பழைய கற்காலம் அப்படிங்கிறதா வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் ஏரியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புது புக்கிலேருந்து நான் அதை கண்டினியூ கொண்டு வரல. இது புது புக்கில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் இந்த பழைய புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒரு கண்டினியூ கொண்டு வந்துடணும். அதுக்காக தான் இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பழைய கற்காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக மொதல் பாடமாக வந்து கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம். 10,000 ஆண்டுகளுக்கு முன் அப்படிங்கிறது பழைய கற்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி புதிய கற்காலம் அப்படிங்கிறது 10,000லேருந்து 4,000 வரைக்கும் இருக்கிறது புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பு காலம் அப்படிங்கிறது 3000லேருந்து 1500 வரைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இரும்பு காலம், அதாவது வேத காலம் அப்படின்னு சொல்கிறது 1500லேருந்து 600 வரைக்கும் சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு டாப்பிக்லும் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதை எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொண்டு வர போகிறேன். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச வரைக்கும் மௌரிய பேரரசு வரைக்கும் நான் உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த வாரத்துக்குள்ளே இந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது, வரலாறு புக்கில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன். பழைய கற்காலம் அப்படிங்கிறது வந்து இதை நான் முழுக்க சொல்லிட்டு இருக்கிறது வந்து சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். புது புக்கில் வரல. புது புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஸில் நிறைய சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் இப்போதைக்கு மைண்டில் செட் பண்ணுவோன்னா, நாம் ஃபஸ்ட்டு பழைய அந்த சமச்சீர் புக்கில் இருக்கிற விஷயத்தை மைண்டில் செட் பண்ணிட்டு அப்புறமா இதை படிங்க, ஓரளவுக்கு புரியும். பழைய கற்காலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் இல்லையா. அப்போ பழைய கற்கால மனிதன் வந்து உண்ண உணவு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, இந்த பழங்கள், கிழங்குகள். இந்த பழங்கள் என்ன சீசனுக்கு தான் கிடைக்கும் இல்லையா. இந்த கிழங்குகள் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் கிடைக்குது. அப்போ அதெல்லாம் இல்லாத நேர காலகட்டங்களில் அவன் என்ன பண்ணுவோன்னா விலங்குகளை வேட்டையாடி இருப்பான். ஸோ மாமிசம். அப்போ உண்ண உணவு ஆனது முதல்ல அந்த காலத்து மக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன், இன்னைக்கு அதாவது கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிபி 2000, இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12,000 வருஷத்துக்கு முன்னாடின்னு நம்ம சொல்லலாம். அப்போ வந்து மனிதன் வந்து சாப்பாடுக்கு என்ன பண்ணியிருப்பான், உண்ண உணவுக்கு பழங்கள், கொட்டைகள், கிழங்குகள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அடுத்து விலங்குகள் வந்து வேட்டையாடி இருப்பான். ரைட். உடை. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், நேராக போயிட்டு ஏதாவது ஒரு ஃபேமஸான கடையில், துணி கடையில் போயிட்டு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் எடுத்து போட்டிருப்பானா, வாய்ப்பில்லை இல்லை. அப்போ என்ன பண்ணியிருப்பான், அதாவது உடை இருந்துட்டு இந்த இலைகள் தலைகள் இருக்குது இல்லைங்களா, இதையெல்லாம் வந்து கட்டிகிட்டு இருந்திருப்பான். விலங்குகளின் தோல் அது வந்து கட்டிகிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து உடை, அதாவது என்ன சொல்கிறது, பழைய கற்கால மனிதனுக்கு உண்டான உடைகள்னு சொல்லுவோம். இருக்க இருப்பிடம் எது அப்படின்னா குகைகள் தான். அதுவும் ரொம்ப சேஃப்டியான ஒரு இடமா இருந்தது. மரபொந்துகள், மரக்கிளைகள் எல்லாம் தங்கியிருந்தான். பட் விலங்குகள் வந்து அதை அச்சுறுத்திட்டு இருந்ததுனால என்ன பண்ணியிருப்பான்னா குகைகளை தான் தங்கியிருப்பான். ஸோ இது வந்து பழைய கற்காலத்தில் வரக்கூடிய மெயின் கான்செப்ட். ஓகே, இதுக்கு சான்று என்ன நம்ம சொல்லிடலாமா? அதுக்கு சான்று வேணும் இல்லையா. அந்த சான்று என்னன்னா, மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஒரு பெண் அம்பு விடுவது போன்ற ஓவியம் MP மத்திய பிரதேசத்தில் வந்து கிடைச்சிருக்கு. பிம்பேட்கா அப்படிங்கிற இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு தகவல் நமக்கு. ஓகே, இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனா, முக்கிய தோற்றங்கள் அப்படின்ட்டு. முக்கியமான தோற்றங்கள் என்னென்ன தோற்றங்கள் அப்படின்னா, கிமுன்னு சொல்கிறத விட 460 கோடி ஆண்டுகளுக்கு முன், 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் பார்த்தீங்கன்னா பூமியின் தோற்றம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதை நான் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிமு 40,000 ஆண்டுகளுக்கு முன், 40,000 பாருங்கள், அது கோடி இருந்தது. இது வந்து 40,000 ஆண்டுகளுக்கு முன் மனிதனின் தோற்றம், அதாவது தற்போதைய இனமைய ஹேமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிற இனம் வந்து கிமு 40,000 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம்
8000 ஆண்டுகளுக்கு முன் கிமு 8000 ஆண்டுகளுக்கு முன் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை காலம் பார்த்தீங்கன்னா அந்த 8000 ஆண்டுகள்ங்கிறது நமக்கு அங்கே கற்காலங்களில் என்ன வருது, புதிய கற்காலம் வருதா, கிமு 10,000 4000 வரை புதிய கற்காலம் வருது. ஸோ அந்த டைமில் தான் இந்த வேளாண்மை தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ஆண்டு புதிய கற்காலம் பேர் வந்ததே மனிதன் ஒரு இடத்தில் நிலையாக நின்று வேளாண்மை செய்த காலகட்டத்திலிருந்து புதிய கற்காலத்தை கணக்கிட்டாங்க. இப்போ புது புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஸ்லாம் நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. சரி, கிமு 4700 ஆண்டுகளுக்கு முன் நகரங்கள், அதாவது நாகரிகம் இதெல்லாம் வந்தது. 4500 ஆண்டுகளுக்கு 4700 ஆண்டுகளுக்கு முன் அதாவது நகரங்களின் தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தை எடுத்துக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிற இயர் சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 3000 1500 வரைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4700 அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி 1700 வருஷம் அப்போவே நாகரிகங்கள் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பழைய கற்காலத்தினுடைய இன்னொரு டைட்டில்ஸ், அதாவது முக்கிய தோற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பழைய கற்கால கருவிகள் கிடைச்ச இடங்கள் வந்து நம்ம அதுலேருந்து நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம இத்தனையும் சொல்லலாம், பட் அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, சான்று அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்ல விஷயம். மத்திய பிரதேசத்தில் சோன் ஆற்றுப்படுக்கை, எம்பியில் சோன் ஆற்றுப்படுக்கை, ராஜஸ்தானில் லூனி ஆற்று சமவெளி, அதாவது ராஜஸ்தான் லூனி, ராஜஸ்தான் மக்கள் லூனி அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும், லூனி ஆற்று சமவெளி. கர்நாடகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகல்கேட் அப்படிங்கிற இடத்துல வந்து பழைய கற்கால கருவிகள் கிடச்சிருக்கு. ஆந்திர பிரதேஷ் கர்னூல் குகை, ரேணிகுண்டா இந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த பழைய கற்கால கருவிகள் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் சென்னை, அத்திரம்பாக்கம், பல்லாவரம், காஞ்சிபுரம், வேலூர், திருச்சி இதெல்லாம் வந்து பழைய கற்காலத்தும் சரி புதிய கற்கால கருவிகள் ஒரு சிலது கிடச்சிருக்கு. இது வந்து சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துகளை ஒரு டைம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ உலோக கலவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் நமக்கு இன்னொரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இரும்பு குரோமியம் சேர்ந்தது வந்து நமக்கு என்ன சொல்லலாம், சில்வர் அப்படின்னு சொல்லலாம், இரும்பு குரோமியம். இதை ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது இரும்பு மாங்கனி சேர்ந்தது வந்து எக்குன்னு சொல்லலாம், இரும்பு மாங்கனி சேர்ந்தது எக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் வந்து இதை ஷார்ட்டாக மைண்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது நமக்கு. இது மட்டும் கிடையாது, முக்கியமான இன்னொரு விஷயம் நமக்கு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா செம்பு வெள்ளியம், அதாவது செம்பு வெள்ளியம் சேர்ந்தது வெண்கலம். செம்பு வெள்ளியம் சேர்ந்தது வெண்கலம். அதே மாதிரி செம்பு துத்தநாகம், செம்பு துத்தநாகம் சேர்ந்தது பித்தளை. ஆக்சுவலி இது வந்து தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டின், வெள்ளியத்தை வந்து டின் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்புக்கு காப்பர், இது வந்து ஜிங்க், துத்தநாகத்துக்கு ஜிங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ என்ன நான் சொல்ல வர ஷார்ட்கட் அப்படின்னா பென்காப்டின் அப்படின்னு சொல்லிக்கணும். இதை வந்து ஜிங்க பித்தளை. பாருங்க, ஜிங்க பித்தளைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஜிங்க்னா இங்க இருக்கக்கூடிய பேரை இங்க சேர்த்துட்டேன். கப் அப்படிங்கிறது காப்பருக்கு கப் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டேன். பித்தளைங்கிறது எங்களுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா இந்த பித்தளை சம்பந்தப்பட்டது ஜிங்கு இந்த துத்தநாகம் செம்பு அப்படின்னு சேர்ந்துருக்கு. அதனால இதை ஜிங்க பித்தளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் நேமோ வென்காப்டின் அப்படிங்கிறது சேர்த்து வென்காப்டின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சிருக்கேன். இந்த ரெண்டு நேமையும் வந்து நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி ஒரு 2 டைம் படிச்சிங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டா பித்தளையின் உயவு பொருள் என்ன, இல்லை பித்தளையில் கலந்துப்பட்டிருக்கிற கலவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒரு சயின்ஸ் கொஸ்டின் மாதிரி தெரியல, உலகங்கள் அளவுங்களை படிக்கிற மாதிரி தெரியல. பட் இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின், ஹிஸ்ட்ரி டாப்பிக்குள்ள சமைச்சர் புக்கில் கொடுத்துருக்குற ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இரும்பு குரோமியம் சேர்த்தனா சில்வர், இரும்பு மாங்கனியம் சேர்த்தனா எக்கு ஸ்டீல் அப்படின்னு சொல்லப்படுது. மாங்கனீஸ் சேர்ந்தா இரும்போட மாங்கனீஸ் சேர்ந்தா எக்கு ஸ்டீல்னு சொல்றது, இரும்போட குரோமியம் சேர்ந்தது அப்படின்னா நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சரியா? இவ்வளவுதான். இது வந்து என்னன்னா இந்த ஒரு 4 விஷயம் வந்து நமக்கு புக்கில் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பழைய கற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் நமக்கு முக்கியமான ஒரு கான்செப்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் புதிய கற்காலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். புதிய கற்காலத்தோட இயர்ஸ் உங்களுக்கு தெரியும். கிமு 10,000 ஆண்டுகளிலிருந்து
4,000 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் வந்து முக்கியமாக ஒரு 3 விஷயத்தை நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கணும். முதல்ல வந்து என்ன அப்படின்னா, மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எது அப்படின்னா நாய். மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு நாய். அதே மாதிரி சக்கரம் இந்த காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சக்கரம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது சக்கரம் இல்லாத மெக்கானிசம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனிதனுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பே சக்கரம் தான். இதை சக்கரத்தை பயன்படுத்த ஒரு பொருள் இன்னொரு பக்கம் கொண்டு போனா அப்படிங்கிறது ஒரு தகவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்பு. மனிதன் வந்து செம்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது ஆக்சுவலி செம்பு காலம் சிந்து சமவெளி நாகரிகங்கிறது பின்னாடி படிப்போம். பட் அந்த காலகட்டத்தில் செம்பு அந்த காலகட்டத்தில் நமக்கு அதோடைய ஸ்டார்டிங், அதாவது லாஸ்ட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதுலேருந்து செம்பு காலம் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ புதிய கற்கால கருவிகள் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்கான். இடங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இடம் கொடுத்துருக்கான், ஆனால் நமக்கு இந்தியன் லெவலில் கொடுக்கல. அப்போ தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட இடங்கள் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி, இந்த பக்கம் சேலம், அதே மாதிரி புதுக்கோட்டை, அப்புறம் திருச்சி, இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புதிய கற்கால கருவிகள் கிடைக்கப்பட்ட இடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இது வந்து புதிய கற்காலம்னு சொல்லலாம். ரைட்டு. புதிய கற்காலத்து வந்து அதிகபட்ச பாயிண்ட்ஸ் இல்லை, புக்கில் ஓரளவுக்கு நம்ம ரீட் அவுட் பண்ணாலே போதும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், செம்பு காலம் அப்படின்னு நம்ம படிப்போம். செம்பு காலம் பார்த்தீங்க அப்படின்னா கிமு 3000 1500 வரைக்கும் 1500 வரைக்கும் இருக்கிறது வந்து செம்பு காலம் நம்ம சொல்லுவோம். இதுக்கு வேற ஒரு பேர் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் செம்பு காலம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, செம்பு இக்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால், அதாவது செம்பை வந்து நடைமுறையில் அதிகபட்சமாக பயன்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் இதை வந்து செம்பு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே புதிய கற்காலத்திலே அந்த கடைசி அதாவது எண்டு டைமில் வந்து செம்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அங்கே படிச்சிருப்போம். பட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இது நடைமுறை அதாவது அதிகபட்சம் பயன்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் இருந்து செம்பு காலத்தை நம்ம கொண்டு வந்துடுவோம். சரி, இப்போ இதில் வந்து சொல்கிறது வந்து ஹரப்பா பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இந்த ஹரப்பா பண்பாடு? இதுக்கு இன்னொரு பேர் கூட நமக்கு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. ஒரு விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து கம்பல்சரி டிஎன்பிசி ஆகட்டும் டெட் ஆகட்டும் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இதில் என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, சிந்துங்கிற நாகரிகம், அந்த சிந்து சமவெளி நாகரிகங்கிற பேர் வந்தது எதுக்காக அப்படின்னா சிந்து ஆற்றை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். அப்போ சிந்து ஆறு நமக்கு இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம இந்தியாவோட லொக்கேஷன் இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வழியா இப்படி சிந்து ஆறு ஓடிட்டு இருக்கு. இப்போ அந்நியர்கள் வரணும் அப்படின்னா கைபர் கோலன் வழியாக கணவாய் வழியாக தான் உள்ளே வந்தாகணும். ஏன்னா 3 பக்கமும் கடல் நமக்கு இருக்குது. ஸோ அவங்க உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னா இந்த சிந்து ஆற்றை கிராஸ் பண்ணி ஆகணும். சிந்து ஆற்றில் பார்த்தீங்கன்னா சிந்துக்குன்னு சில ஸ்பெஷல் இருக்குது. 7 ஆறுகள் அதுக்கு துணை ஆறுகள் இருக்குது. சிந்து பிரதான ஆறாக இருக்குது. இது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் ஓடிட்டு இருக்கு. சிந்து இப்போ நம்ம இந்தியாவில் கிடையாது. சிந்து ஆறுலேருந்து வரக்கூடிய ஒரு கிளை நதியாகிய என்ன சொல்கிறது சட்லேஜ் ஆறு மட்டும்தான் நமக்கு இந்தியாவில் ஓடிட்டு இருக்கு. அது பஞ்சாப் ஹரியானா ஸ்டேட்டை வந்து வளமைப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். சட்லேஜ் ஆற்றின் குறுக்கே காட்டப்பட்ட பக்ரானங்கள் தான் அப்படின்னு நம்ம படிப்போம். அணை பக்ரானங்கள் அணை. சரி, இப்போ இந்த சிந்து ஆறுல ஒரு ஆறு ராவி நதிக்கரை அப்படிங்கிறது துணை ஆறு. இந்த ராவி நதிக்கரையில் இருந்த ஊர் தான் ஹரப்பா அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஹரப்பாவில் வாழ்ந்த மக்களுடைய பண்பாடை பற்றி சொல்றதுனால தான் அதுக்கு ஹரப்பா பண்பாடு அப்படின்ற பேரே வந்தது. செம்பு இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அதிகமாக பயன்படுத்தப்பட்டதுனால இதை செம்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பா பண்பாடுன்னு சொல்றதுக்கு இந்த ரீசன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹரப்பாவை முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 1921, மொஹஞ்சதாரோ 1922, 1856. இந்த 3 வருஷம் வந்து இது ஹரப்பாவுக்கு சேர்ந்தது, இது மொஹஞ்சதாரோவுக்கு சேர்ந்தது. 1856 இயர் எதுக்கு சேர்ந்தது அப்படின்னா, ராவி நதிக்கரையில் ஏற்கனவே பிரிட்டிஷ்காரன் காலகட்டத்தில் அப்போ ஒரு ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க. அப்போ அங்கிருந்த உள்ள இருந்த அந்த மணல் அந்த செங்கல் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து அந்த வேலைகளை முடிச்சிருக்காங்க. ரயில்வே ட்ராக் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் அன்னைக்கு அது வந்து ஹரப்பான்னு அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அப்புறம் மறுபடியும் கண்டுபிடிச்சது சர் ஜான் மார்சல் அப்படிங்கிறத 1921 போயிட்டு அதை அகழ்வாய்ச்சி செஞ்சு அது இந்த காலத்து அதான் என்ன சொல்றது 3000 ஆண்டுகளுக்கு முன் 3000லேருந்து 1500 காலகட்டத்துக்கு சேர்ந்தது ஹரப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை சர் ஜான் மார்சல் வந்து சொன்னார். இப்போ என்ன சொல்ல வர விஷயம் அப்படின்னா, பண்பாடு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் நாளடைவில் அந்நியர்களுடைய படையெடுப்புகளாலையும் இல்லை வெள்ளப்பெருக்காலையும் அந்த நகரம் முடிவாக என்ன சொல்றது மூடிடுச்சு, மண்ணால் மூடிடுச்சு அப்படிங்கிற தகவல். இப்போ இதை தான் தோண்டி கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் தான் 1921. ஆனால் மக்கள் வாழ்ந்த காலகட்டம் 3000 to 1500. சரி, இப்போ இங்கே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹரப்பாவை புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க. ஏன் புதையுண்ட நகரம்னு சொல்கிறோம் அப்படின்னா, மண்ணால் மூடி இருந்தது, தோண்டி இருக்காங்க, கிடச்சிருக்கு. ஸோ மண்ணால் புதையுண்ட நகரம் ஹரப்பா அப்படின்னாலும் அதுக்கு சிந்தி மொழி சொல்ல புதையுண்ட நகரம் ஹரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பா என்ற சொல்லுக்கு சிந்தி மொழியில் புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொஹஞ்சதாரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு
இடுகாட்டு மேடு, சுடுகாட்டு மேடு, பிணக்குழி மேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இங்கே நமக்கு ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் 1921, மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் 1922, 1856 வருஷம் எதுக்கு வந்தது? அந்த காலகட்டத்தில் ஹரப்பாவை கண்டுபிடிச்சாங்க. பட் அது ஹரப்பான்னு அவங்களுக்கு தெரியாது. ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. புரியுங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவங்களுடைய அந்த எழுத்துமுறை பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை எழுத்துமுறை அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்துமுறை சித்திரை எழுத்துமுறை. சித்திரம்னு என்ன? படம் இல்லைங்களா? இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மாட்டை குறிக்குது அப்படின்னா மாடு மாதிரி வரைஞ்சி காட்டணும். அப்போ எல்லாருமே அங்கே டிராயிங் மாஸ்டர் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக அவங்களுடைய எழுத்துமுறை அப்படி தான் இருந்தது. ஒரு படத்தை வரைஞ்சி காட்டி தான் ஒரு தகவலை பரிமாற்றம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்துமுறை சித்திரை எழுத்துமுறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டெரகோட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெரகோட்டா டெரகோட்டா அப்படிங்கிற நேம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அவங்களுடைய அந்த சுடுமட்பாண்ட தொழில் செய்வதில் வல்லவர்கள் அப்படிங்கிறது சிந்து சமவெளி மக்களுடைய ஒரு முக்கிய கான்செப்ட். இது வந்து அடிக்கடி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்களுடைய அந்த முக்கிய அதாவது எதில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது டெரகோட்டா எனப்படும் சுடுமட்பாண்ட தொழில் செய்வதில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிந்து சமவெளி காலத்தினுடைய அந்த சிற்பங்கள் வந்து என்னென்ன அவங்களுக்கு சான்றுகளா நமக்கு கிடைச்சிருக்கு, ஆதாரங்களா என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெண்கலத்தால் ஆன நாட்டியமாங்கினுடைய சிலை, சரிங்களா, இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தாடியுடன் காட்சி தரும் சுண்ணாம்புக்கல், ஒருவருடைய சுண்ணாம்புக்கல் சிலை அப்படிங்கிறதும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி மக்களுடைய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக்கள் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேதகாலம் அப்படின்னு நமக்கு ஆரம்பிக்கும். இந்த வேதகாலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிமு 1500 600 இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். அப்போ இந்த வேத காலத்துக்கு என்ன ஸ்பெஷல்? இரும்பு காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஆரியர்களின் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுலலாம் என்னென்ன ஸ்பெஷல் நமக்கு இருக்குது, நாம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேத காலத்தை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று முன்வேத காலம், இன்னொன்று பின்வேத காலம் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. முன்வேத காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிக் அப்படிங்கிற ஒரு வேதம் மட்டும் தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. மொத்தம் 4 வேதங்கள் இல்லையா? ரிக், யஜுர், சாம, அதர்வன. அதில் ரிக் வேதம், யஜுர் வேதமும் வந்து கடவுளின் துதிப்பாடல்களை பாடுவது. சாம வேதம் அது எவ்வாறு பாடப்பட வேண்டும் என்ற இசையை பற்றி குறிப்பிடும் வேதம் சாம வேதம். அதர்வன வேதங்கிறது பில்லு, சுனியம், மந்திரம், தந்திரங்கள் இந்த மாதிரி தகவல்களை சொல்றது அதர்வன வேதம். ஓகே, ரைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான வேதம் எது அப்படின்னா ரிக் வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது துவக்கப்பட்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1500 1000 கிமு, சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் மிகவும் பழமையான வேதம் சொல்கிறது ரைட்டு. இதில் 1028 பாடல்கள் இருக்குது. காயத்ரி மந்திரத்திலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஓம் இன்னும் காயத்ரி மந்திரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுல எக்ஸ்ட்ரா தகவல்கள். சரி, இந்த முன்வேத காலத்துக்கு பின்வேத காலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் நமக்கு என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க வணிகத்தில் பயன்படுத்துகிற நாணயங்கள், முன்வேத காலத்தில் கல்வி கற்ற பெண்மணிகள், இதெல்லாம் டெஃபினேட்டோடு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வேத காலத்தினுடைய மக்களுடைய அந்த சமுதாய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சமுதாயத்தினுடைய அடிப்படை அளவு குடும்பம் இல்லைங்களா? சமுதாயத்தின் அடிப்படை அழகு குடும்பம். பல குடும்பங்கள் சேர்ந்தது கிராமம். பல கிராமங்கள் சேர்ந்தது விஷ் அல்லது குழு அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ். பல விஸ்கள் சேர்ந்தது ஜனா. பல ஜனாக்கள் சேர்ந்தது மகாஜனபதா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாஜனபதா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் மாதிரின்னு வச்சுக்கலாம். புத்தர் வாழ்ந்த காலகட்டத்தில் 16 மகாஜனபதங்கள் இருந்தன, நடைமுறையில் வழக்கத்தில் இருந்தன அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லலாம். ஸோ மகாஜனபதா. சமுதாயத்தின் அடிப்படையில் குடும்பம். குடும்பத்தில் தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிராமங்கள் பல சேர்ந்து நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த குடும்பத்துக்கு கிரக பிரவேசம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கிரகங்கிற வார்த்தையெல்லாம் இங்கே தான் நம்ம கொண்டு வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. குடும்ப தலைவன் பேர் வந்து கிரகபதி அப்படின்னு சொல்லுவாங்க. பல கிராமங்கள் சேர்ந்தது அதாவது பல குடும்பங்கள் சேர்ந்தது கிராமம். கிராமத்தின் தலைமை பேர் கிராமணி. பல கிராமங்கள் சேர்ந்தது விஸ் அல்லது குழு. அப்ப இது கூட தலைவர் பார்த்தீங்கன்னா விஸ்வபதி. அப்போ பல விஸ்கள் சேர்ந்தது ஜனா. அப்ப ஜனாவின் தலைவர் பேர் என்ன? ஜனாதிபதியா? கிடையாது. இதுக்கு என்ன சொல்லலாம்? ராஜன் அப்படின்னு தான் நமக்கு தகவல்.
புரியுங்களா? ராஜன், ராஜா இதெல்லாம் சொல்லலாம். அது குட்டி ராஜா இருக்கலாம், இங்கே மகாஜனபதிக்கு மிகப்பெரிய ராஜா இருக்கலாம். இப்போ ராஜாவுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிரஜாபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து பிரஜைகள், அங்கே வாழ்ந்த மக்கள் பேர் வந்து பிரஜைகள்னு சொன்னாங்க. அந்த பிரஜைகளின் தலைவன் வந்து பிரஜாபதி அப்படிங்கிறது நமக்கு இதில் சொல்லப்பட்ட ஒரு தகவல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சமுதாய நிலை, அதாவது இரும்பு காலத்தினுடைய இந்த வேத காலத்தினுடைய சமுதாய அமைப்பு நிலை இப்படி தான் நமக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்ல ஒரு தகவல். இப்போ நெக்ஸ்ட் இதே டாப்பிக்கில் அடுத்து இன்னொரு செட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு முறை தோன்றியது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்வேத காலத்தில் தான். அது வரைக்கும் சாதிங்கிறது ஒன்று கிடையாது. சாதி என்ற அமைப்பு முறை தோன்றியது பின்வேத காலத்தில் தான். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாதி அமைப்பு முறைகள் இருந்திருக்கு. அதை வந்து வர்ணாசிரம கொள்கை அப்படின்னு சொல்லுங்க. அந்த 4 அந்த சாதி அமைப்பு முறை கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராமணர்கள், முதல் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து பிராமணர்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வைசியர்கள், நாலாவது சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்டே பிராமணர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ராஜகுருக்கள், குலகுருக்கள், இந்த மாதிரி அந்த குருக்கள் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சமுதாயத்தின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய இந்த வர்ணாசிரம கொள்கைப்படி முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிராமணர்கள் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள், அதாவது படையெடுத்து போர் செய்யக்கூடிய அந்த போர் வீரர்கள் ஆகட்டும், அரசர்கள் ஆகட்டும், அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைசியர்கள், அவங்கள ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வேளாண்மை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வைசியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சூத்திரர்கள் அப்படின்னா மற்ற 3 பிரிவினர்களுக்கும் அடிமை வேலை செய்தவர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த சூத்திரர்கள் வகையில் வந்தவர்கள் தான் நம்ம இவங்கள சொல்லலாம். அந்த சிசுநாகர், அது நந்த வம்சத்தை சேர்ந்த அந்த மகாபத்மநந்தன், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூத்திரர்கள் எழுத்தை, அதாவது சமுதாயத்தின் கடைநிலையில் இருந்து அடிமை வேலைக்காக செய்யப்பட்ட அவர்கள் ஆட்சி செய்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வரலாற்று ஒரு தகவல். சரி, இந்த ஒரு செட்டப், அதாவது சாதி அமைப்பு முறை பார்த்தீங்க அப்படின்னா பின்வேத காலத்தில் தான் தோன்றியது. பின்வேத காலத்தினுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிமு 1500 to 1000 இருக்கக்கூடிய ஒரு 1000 to 600 இருக்கக்கூடியது. 1500 to 1000 வரைக்கும் இருக்கிறது முன்வேத காலம் இல்லையா? வேத காலமே மொத்தம் 1500 to 600 தான். புரியுதா? சரி, இப்போ இது வந்து நம்ம அந்த வேத காலத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் பேசிக்காக கொடுத்துருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்வேத காலம் பின்வேத காலத்துக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா முன்வேத காலத்தில் வந்து கல்வி கற்ற பெண்மணிகள் வந்து முன்பெண் அப்படின்னா முன்வேத காலத்தில் கல்வி கற்ற பெண்மணிகள், பின்வேத காலத்தில் கல்வி கற்ற பெண்மணிகள் அப்படின்னு சொல்லலாம். முன்வேத காலத்தில் கல்வி கற்ற பெண்மணிகள் பார்த்தீங்க அப்படின்னா அபலா, சிகாதா, விசுவாரா, லோபமித்ரா, இந்த மாதிரி பேர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்வேத காலத்தில் கல்வி கற்ற பெண்மணிகள். பின்வேத காலத்தில் கல்வி கற்ற பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா கார்கி, மைத்ரேயி, இவங்களெல்லாம் சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா முன்வேத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிஸ்கா அப்படின்னு ஒரு பேர் நமக்கு கொடுப்பாங்க. முன்வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயத்தின் பெயர் நிஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயத்தின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நிஸ்கா, ஸ்வர்ணா, சதமானா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? முன்வேத காலத்தில் கல்வி கற்ற பெண்மணிகள் அதிகம், பின்வேத காலத்தில் கார்கி, மைத்ரேயிங்கிற பெண்மணிகள் குறைவு. முன்வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்க நாணயங்கள் நிஸ்கான ஒரே ஒரு நாணயம் தான். ஏன்னு கேளுங்க, தங்க நாணயங்கள் குறைவா ஒன்று இருந்தப்போ நிறைய பெண்மணிகள் படித்தவங்களுடைய பேர் கிடைச்சது. பின்வேத காலத்தில் நிஸ்கா, ஸ்வர்ணா, சதமானன்ற நிறைய அந்த தங்க நாணயங்கள் கிடைக்கிறப்போ இங்கே படித்த பெண்களுடைய இது குறையுது. என்னது? கார்கி, மைத்ரேயின்னு பெண்மணிகள் குறைவாக இருந்திருக்கு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? சரி, நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ரைட், இப்போது அடுத்த டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா பேரரசுகளின் தோற்றம், அதாவது அரசர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிக்க போகிறோம். பேரரசுகளின் தோற்றம் அப்படிங்கிறது நமக்கு அடுத்து ஒரு வரக்கூடிய டாபிக். சரிங்களா? இந்த பேரரசுகள் தோற்றத்தில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு அரச பரம்பரை எதுன்னு கேட்டிங்கன்னா ஹரியங்க குலம் அப்படிங்கிறது தான். அந்த ஹரியங்க குலத்தை வம்சத்தில் வரக்கூடிய அரசர்கள் யார் அப்படின்னா பிம்பிசாரர் அண்டு அஜாதசத்ரு அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா பிம்பிசாரர் அப்படிங்கிற பேரும் பிந்துசாரர் அப்படிங்கிற பேரும் 2 இடத்துல நமக்கு வருது வரலாறுல. பிம்பிசாரர் பார்த்தீங்கன்னா பேரரசுகளின் தோற்றம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிமு 550 500 அந்த மாதிரி ஒரு இயர் வந்து பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா பிம்பிசாரர் இந்த பேரும்
பிந்துசாரர் அப்படிங்கிற இந்த பேரும் ஒரே மாதிரி நமக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த பிந்துசாரர் யாருன்னு கேட்டீங்கன்னா மௌரிய வம்சத்தில் வரக்கூடிய அசோகருடைய அப்பா பேர். ஃபர்ஸ்ட் சந்திரகுப்த மௌரியர், அதுக்கப்புறம் பிந்துசாரர், அதுக்கு பின்னாடி அசோகர் வருவார். ஆனால் பிம்பிசாரர் பார்த்தீங்கன்னா பேரரசன் தோற்றங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அரசரே அவர் தான். அதாவது கிமு 550 சம்திங்கில் வரக்கூடிய அரசர். இவர் வந்து ஹரியங்க குலத்தை சேர்ந்த அரசர். இவர் வந்து தன்னுடைய படைத்திறமையாலும் பல திருமண உறவினர்கள் மூலமாகவும் தனது நாட்டை பெருசாக விரிவாக்கிட்டார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலைநகரத்தை எதோ வச்சிருக்காங்க அப்படின்னா மகதம் அப்படிங்கிற இடத்த வந்து தலைநகரமாக வச்சிருப்பாங்க. மகதம் அப்படிங்கிறது இந்த மகதத்தை தலைநகராக வச்சுதான் பிம்பிசாரர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாஜனபதம் மகதம்ங்கிறது ஒரு மகாஜனபதம் பக்கத்தில் கோசலம் இந்த மாதிரி வைசால் இந்த மாதிரி மகாபத் அதை என்ன சொல்றது அந்த மாதிரி மகாபதங்கள் எல்லாம் ஜெயிச்சு தன்னோட இதை சேர்த்திக்குவார். மகதத்தை தலைநகரை வச்சு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிடுவார். பிற்காலத்தில் அஜாதசத்ரு தன்னுடைய அப்பா பிம்பிசாரரையே சிறையில் அடிச்சுட்டு அரசராக வந்துடுவார். அஜாதசத்ருக்கு என்ன ஸ்பெஷல் நமக்கு இருக்குது அப்படின்னா புத்தருடைய நெருங்கிய நண்பர் அஜாதசத்ரு. புத்தருடைய அதாவது நம்ம சொல்லக்கூடிய பௌத்த சமயத்தை தோற்றுவித்த புத்தர் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய நண்பர் வந்து அஜாதசத்ரு. இந்த புத்தருடைய முதல் அந்த சமய மாநாட்டை கூட்டினவர் கூட இவர் தான். யாரு? அஜாதசத்ரு தான். மேக்ஸிமம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா புத்தருடைய சமய மாநாடுகள் மொத்தம் 5 இருக்குது இல்லையா? ரவை பாகு அப்படிங்கிற ஷார்ட்கட்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ரவை பாகு அப்படின்னா ராஜகிரகம், வைசாலி, பாடலிபுத்திரம், குந்தல்வனம், கண்ணோசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 இடங்கள்ல புத்த சமய மாநாடுகள் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா புத்த சமயம் அப்படிங்கிற வரும்பொழுது நம்ம அதை பற்றி டீஃபாக நம்ம படிக்க போகிறோம். புத்த சமயம், சமண சமயம் அப்படிங்கிறப்ப நம்ம அதை தனியாக பார்த்துக்கலாம். பக்தி இயக்கங்கள் நமக்கு தனியாக ஒரு வீடியோ போடும்பொழுது அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ரவை பாகு கா அப்படிங்கிறது வந்து புத்த சமய மாநாடுகள் நடந்த இடம். இதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ராஜகிரகம் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் யாரு? அஜாதசத்ரு வந்து முதல் புத்த சமய மாநாட்டை கூட்டியிருப்பார். இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது காலசோகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நடத்தியிருப்பார். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம் அசோகன் நடத்தியிருப்பார். குந்தலவனத்தில் வந்து காஷ்மீர் கனிஷ்கர் நடத்தியிருப்பார். கண்ணோசியில் ஹர்ஷன் நடத்தியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புத்த சமய மாநாடுகளை படிச்சுக்கலாம். இதில் வரக்கூடிய அஜாதசத்ரு தான் இந்த மாதிரி நம்ம சொல்லப்படுறோம். நெக்ஸ்ட் அஜாதசத்ருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசுநாகர் அப்படிங்கிறது வந்து சிசுநாக வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பார். அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நந்த வம்சத்தை தோற்றுவிச்ச மகாபத்ம நந்தனை பற்றி இப்போ நான் படிக்க போகிறோம். அந்த மகாபத்மனுடைய அந்த நந்த வம்சத்தினுடைய கடைசி அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா தனநந்தர். இந்த தனநந்தர் தான் இப்போ நம்ம ஹைலைட்டாக நம்ம எடுத்துக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த தனநந்தருடைய காலகட்டத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த கொடுங்கோல ஆட்சிக்காரர் தனநந்தர். சரிங்களா? இந்த தனநந்தருடைய ஆட்சி காலகட்டத்தின் போது அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தார் அப்படிங்கிறத நமக்கு தகவல். கிமு 326 மாசிடோனியா மன்னன் 2ஆம் பிலிப்ஸோட மகன் தான் வந்து அலெக்சாண்டர். 19 வயதில் பதவி ஏற்றுட்டார் அரசராக. இந்தியாவில் வந்து தங்கி 19 மாதங்கள் அவர் இருந்தார். 33வது வயசில் அவர் இறந்துருவார். யார்? அலெக்சாண்டர். இது வந்து 19ங்கிற டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டருக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இதாக சொல்லுவார். அவருடைய குதிரை பேர் கூட பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நியூஸ் தான். சரி, அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அரசராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தனநந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த தனநந்தருக்கு வந்து கொடுங்கோல ஆட்சிக்காரர் அப்படின்னு நாம் முடிச்சிருப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனநந்தன் கிட்ட இந்த மௌரிய பேரரசு அப்படிங்கிறது வந்து நான் இங்கே தனியாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தனநந்தர், இந்த சாணக்கியர், அதே சமயத்தில் சந்திரகுப்த மௌரியர் இவங்கெல்லாம் இதோட ஒன்றா மிங்கிள் ஆகிருப்பாங்க. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மௌரிய பேரரசை நிறுவனம் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர் தான். அவர்கிட்ட இப்போ வந்து நம்ம சொல்கிற விஷயம் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் சாணக்கியர். இந்த தனநந்தன்ற பேர் எங்கே எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா
நந்த வம்சத்தினுடைய கடைசி அரசர் தனநந்தர். இந்த தனநந்தர்கிட்ட பிரதம அமைச்சராக வேலை பார்த்திருந்தவர் சாணக்கியர், கௌடில்யர், விஷ்ணு, இந்தியாவின் மாக்கியவெல்லி, விஷ்ணுகுப்தர் அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள் அவர்கள் உண்டு. இந்த சாணக்கியர் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இவரால் சாணக்கியர் அதாவது இழிவு, அதாவது என்ன சொல்றது, இன்சல்ட் பண்ணப்பட்டிருப்பார் அப்படின்றத ஒரு கான்செப்ட். என்னன்னா இவர் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறது. அப்போ சாணக்கியர் வந்து தன் மனசுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துட்டார். என்னன்னா தனநந்தனுடைய நான் கத்தி எடுக்காம ரத்தம் சிந்தாம உன்னுடைய வம்சத்தை நான் அழிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு சாணக்கியர் ஒரு சபதம் எடுப்பார். அதன் அடிப்படையில் போயிட்டு அதாவது ஒரு மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய மயில் வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்து வளர்ப்பார். யாரு? சாணக்கியர். அந்த குழந்தை சந்திரகுப்த மௌரியர். அவரை வளர்த்து ஒரு போர் வீரனாக வளர்த்து என்ன சொல்றது பெரிய அளவுக்கு அந்த தனநந்தன் கட்டிய படை தளபதியாக சேர்த்து விட்டுருப்பார். இந்த சந்திரகுப்த மௌரியர் தன்னுடைய திறமையால முக்கியமான தளபதியாக வந்து ஒரு காலகட்டம் அதாவது அலெக்சாண்டர் இந்தியா மேல படையெடுத்த அந்த குழப்பமான சூழ்நிலையை பயன்படுத்தி சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியரை வச்சு தனநந்தரை கொலை பண்ணிடுவார். கொலை பண்ணி நந்த வம்சத்தை முடிச்சுட்டு அடுத்து மௌரிய வம்சத்தை சந்திரகுப்த மௌரியர் தோற்றுவிச்சிருப்பார். இதுக்கு உறுதுணையா இருந்தவர் சாணக்கியர். ஓகேங்களா? இவங்களுடைய ஸ்டோரி இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ அலெக்சாண்டர் இந்த பக்கம் வந்திருக்காரு. இந்தியாவுக்குள்ள வந்து 19 மாதங்கள் தங்கியிருந்தார். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா இந்தியாவில் அப்போ இந்த அந்த அலெக்சாண்டருடைய அந்த வீரர்கள் வந்துட்டு ரொம்ப நாள் அதாவது என்ன சொல்றது அந்த ஈரான் ஈராக்னு இப்போ இருக்கு பாருங்க, அந்த மாஸ்டோனியா அப்படிங்கிறது அந்த காலத்து பேர். அங்கிருந்து இவ்வளோ தூரம் அவங்க டிராவல் பண்ணி வந்ததுனால அந்த டயர்டாலையும் அதே சமயத்தில் தனநந்தனுடைய அந்த போர் வீரர்களுடைய திறமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் அவங்க திரும்பி போயிட்டாங்க. அதாவது அலெக்சாண்டர் வீரர்களும் திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு வரலாறுல ஒரு வரி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்துட்டாலும் அவர் வந்து இங்கே தங்கியிருந்த காலம் 19 மாதங்கள் தான் நமக்கு தேவையான ஒரு விஷயம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த அலெக்சாண்டர் திரும்பி போகும்போது இப்போ பாபிலோனிங்கிற இடத்துல வந்து 33 வயதில் அவர் இறந்துருவார். இறந்த பொழுது தான் கிட்ட இருந்த 3 முக்கிய தளபதிகளை கூப்பிட்டு இதுவரைக்கும் உலகத்தில் தான் வென்ற பகுதிகளை 3ஆ பிரித்து தன் 3 முக்கிய தளபதிகளை கொடுத்துருவார். அதன் அடிப்படையில் செல்யூக்கஸ் நிக்கோடர் அப்படிங்கிற தன் தளபதிக்கு இந்தியா பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அரசராக நியமனம் செய்யப்பட்டவர் செல்யூக்கஸ் நிக்கோடர். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் இறந்துருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பகுதிக்கு அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்கு செல்யூக்கஸ் நிக்கோடர் வந்து அரசராக இருப்பார். பிற்காலத்தில் அதை சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணியிருப்பார்னா செல்யூக்கஸ் நிக்கோடர் மீது படையெடுத்து அந்த ஆப்கானிஸ்தான் அந்த பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா அதை அவர் ஜெயிச்சு இந்தியாவோட இணைச்சிக்குவார். அப்போ மிக பிறந்த ஒரு பகுதியை சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவார். அதுக்கு முன்னாடி செல்யூக்கஸ் நிக்கோடர் தன்னுடைய மகள் ஹெலனை சந்திரகுப்த மௌரியருக்கு மனம் முடிச்சு கொடுத்துருப்பார். அதுக்கு முன்னாடி இவர் 500 யானைகளை மாமனாருக்கு பரிசா கொடுத்துருப்பார். பாருங்க, போர் தொடுக்கு முன்னாடி இவங்க ஒருத்தருக்கு எதிரியா இருந்தாங்க. செல்யூக்கஸ் நிக்கோடர் தோத்துருவாரு, சந்திரகுப்த மௌரியர் ஜெயிச்சிருவாரு. தன்னுடைய மகளை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உறவினர்கள் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய மாமனாருக்கு 500 யானைகளை பரிசா கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் செல்யூக்கஸ் நிக்கோடர் என்ன பண்ணியிருப்பார்னா மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க தூதுவரை சந்திரகுப்த அரசவைக்கு அனுப்பி வச்சிருப்பார். அந்த மெகஸ்தனிஸ் இந்தியாவில் தங்கி அவர் எழுதின நூலோட பேர் தான் இண்டிகா. இண்டிகா அப்படிங்கிற நூல் வந்து இந்தியாவை பற்றி அவர் எழுதின ஒரு நூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல படிப்போம். ஸோ இப்படியாகத்தான் இந்த மௌரிய பேரரசு உருவானது அப்படிங்கிறது நமக்கு ஒரு வரலாறு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தகவல். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம இதை வந்து நம்ம முழுசாக படிச்சு தான் ஆகணும். நமக்கு இதில் வந்து கம்பல்சரி நம்ம கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது மௌரிய பேரரசில். சரி, இதில் வந்து என்ன நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து கடைசி காலத்தில் வந்து அந்த கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய சரவண பெலகோலாவில் அந்த பத்ரபாகன்ற சமண துறவியோடு சேர்ந்துட்டு தன்னுடைய வாழ்நாள் இறுதியில் சமண மத முறைப்படி நோன்பு இருந்து உயிர் தோன்றிருப்பார். இது வந்து அவருடைய வாழ்நாள் இறுதி வந்து நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோகர் அப்படிங்கிறத மௌரிய பேரரசில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தர் நம்ம சொல்ல போகிறோம். மௌரிய பேரரசில் அவருடைய முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் படித்தோம். அவருடைய மகன் வந்து பிந்துசாரரை படித்தோம். பிந்துசாருடைய மகன் தான் வந்து அசோகர். அசோகர் பார்த்தீங்க அப்படின்னா 273 273 அப்படின்னு சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்கிற இயர்ஸ் 273 236 வரைக்கும் அப்படின்னு சமச்சீர் புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு சில இடங்கள்லாம் இயர்ஸ்லாம் நிறைய சேஞ்ச் ஆகுது. ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தாலும் கூட அசோகருடைய காலகட்டம் 200க்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கலாம். ஓகே, அசோகர் தான் இந்தியாவுடைய முதல் தேசிய அரசர் நமக்கு சொல்ல போகிறோம். இந்த அசோகர் வந்து ஏன் இந்த அளவுக்கு சொல்லப்படுறது அப்படின்னா கிமு 261 வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலிங்க போர், கலிங்கம்னா ஒடிசா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒடிசாவை தான் வந்துட்டு கலிங்கம்னு அந்த காலத்தில் சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா கலிங்கம் அப்படின்னா ஆடை என்ற ஒரு பொருளும் சொல்லப்படுவாங்க. சரி, இந்த கலிங்க போரால் என்ன பண்ணிருப்போம்னா அசோகர் மனமாற்றத்துக்கு காரணமாக அது வரைக்கும் திக்விஜயத்தை கைவிட்டு தர்ம விஜயத்துக்கு மாறியிருப்பார். திக்விஜயம் என்ன? படையெடுத்து போர் செய்யும் முறைக்கு திக்விஜயம், மக்களுடைய தர்மத்தை பார்ப்பது தர்ம விஜயம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணிருப்பா கலிங்க போருக்கு பின்னாடி வந்து அசோகர் தன்னுடைய மனமாற்றத்துக்கு பின்னாடி பௌத்த சமயத்தை பாருங்க, தாத்தா சமண சமயம், இவர் பௌத்த சமயத்தை தழுவி அவர் மக்களுடைய தர்மத்தை வளர்க்க ஆரம்பிச்சிருப்பார். சரி, இதுக்கு தர்ம மகாமாத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில அதிகாரிகளை நியமனம் பண்ணியிருப்பார்.
மூன்றாவது புத்த சமய மாநாட்டை கூட்டியவர் வந்து இவர் நம்ம அசோகர் அப்படின்னு படிச்சிருப்போம். ஏன்னா அந்த லிஸ்ட்டை வந்து நான் முன்னே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது பௌத்த சமயத்தை தான் அவர் அதிகமாக நல்லா பரப்பியிருக்காரு. அந்த பௌத்த சமயத்தை பரப்பத்துக்காக இலங்கையில் பௌத்த சமயத்தை பரப்பது தன்னுடைய மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரியையும் இலங்கைக்கு அனுப்பி வச்சிருப்பார் அசோகர். இதெல்லாம் வந்து பௌத்த சமயத்துக்காக அசோகர் செய்த அந்த சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதே வந்து நம்ம சாஞ்சி, சாரநாத், லும்பினி அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பௌத்த ஸ்தூபிகள் வந்து நிறைய இவர் கட்டின அந்த ஸ்தூபிகள் நிறையா இருக்குது. ஏன் இந்த சாரநாத் கல்தூன் தான் இன்றைக்கி நம்ம இந்தியாவுடைய எம்பளம், அந்த சிங்கம் முகம், 4 பக்கம் சிங்கம், அடியில் கவிழ்த்து வைக்கப்பட்ட தாமரை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அசோகருடைய அந்த சிம்பிள் தானே, அந்த சாரநாத் கல்தூன் வந்து எடுக்கப்பட்டதான். இதெல்லாம் அசோகர் கிரியேட் பண்ணலாம். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த அசோகருடைய அந்த மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழியில் தான் வந்து அதிகபட்சம் மொழி. காங்கிரஸ் வந்து அதிகபட்ச கல்வெட்டுகள் வந்து பிராகிருத மொழிகள் தான் இருக்கும். கரோஸ்தி போன்ற மொழிகள் இருக்குது, இருந்தாலும் அதிகபட்சமாக பிராகிருதம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பிராகிருத மொழியில் தான் அதிகபட்ச கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மௌரிய வம்சத்தில் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா பிருகத்ரதன் அப்படிங்கிறது தான் கடைசி அரசர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு இது வரைக்கும் போதும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வரலாறு ரொம்ப நேரம் நடத்தணும் அப்படின்னாலும் ரொம்ப டயர்டாகி வேறு மாதிரி போயிடும். நான் இதோடு நிறுத்தினேன். அடுத்த வீடியோவில் இதோடைய கண்டினியூ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த விஷயத்தை நீங்கள் படிச்சுட்டு, இந்த சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய வரலாறை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் கொடுக்கக்கூடிய இந்த மெட்டீரியலை படிங்க. அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே அதை ஷேர் பண்ணி தான் வந்திருக்கோம். பட் கொஞ்சம் எக்ஸஸாக ஒரு சில விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கு. சரிங்களா? 2 or 3 டேஸில் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஹிஸ்ட்ரி புக்கு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கம் போல் உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.